இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 2-3 பொருள் இருந்துச்சுனாலே போதும். நம்மக்கிட்ட தேங்காய் இல்லாத நேரத்துலையும் கூட டக்குன்னு இதை அரைச்சிடலாம். தேங்காயே இருந்தால் திரும்ப இந்த சட்னி தான் அரைக்க சொல்லும். வாங்க இன்றைக்கி இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கீரி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெடிச்சிரும் எண்ணெயில் காயறதுக்கு. 1 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்மளுக்கு வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 கரண்டி கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கில்லாத வரமிளகா 3 சேர்த்துக்குங்க, முழுசாக சேர்த்துக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு சட்னியில் சேர்த்தாச்சு. தாளிப்பு சட்னியில் சேர்த்ததுமே பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை எதுக்குமே நம்ம 2க்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.